இடமே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். இதில் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து thousands ஆஃப் அரௌண்ட் 3000 பாடிஸ். ஓகே ஓகே. ஸோ வந்து இது வந்து கம்ப்ளீட்லி ஹாண்டட் அப்படிங்கிறாங்க. ஓகே. அண்ட் வந்து 7 o'clock மேலே வந்து இங்கே அலௌட் கிடையாது. ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து போய் ஆகணும். ஸோ இதுக்குள்ளே போகக்கூடாது. அப்போ போய் பாரு என்ன ஆகுதுன்னு. ஏன்னா மஞ்சுமல்ல வந்த மாதிரி நான் வந்து காப்பாற்ற மாட்டேன் சொல்லிட்டேன். கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். வீடியோக்குள்ளே போகலாம். Mamma Maria, take the night people to Maria. Mamma Maria, cheers upon the glass of Maria. Okay friends, ஒரு சின்ன பிரேக் டைம், லைக் இளநீ இந்த மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்கோம். ஸோ போய் இளநீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 2 பக்கம் கடல். ஸோ கடல் 2 பக்கம் கடலுக்கு நடுவில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். சொல்ல போனோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து கடைசி பகுதி. அது இந்தியாவோட கடைசி பகுதியிலேருந்து நம்ம என்னைக்கு லடாக்கு மேலே உச்சத்து போக போகிறோன்னு தெரியல. நம்ம கடைசியிலே தான் இருக்குமே, கடைசியிலே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோமே. நல்லா ஓட்டுற மணி. மச்சான் ப்ளூ கலர்ல இருக்குடா. ஐயோ வாவ்டா, செக்ஸியா இருக்குடா. வேற மாதிரி மச்சான் ஆனா ஒரு விஷயம்டா, நான் குரோஷியால போய் அந்த ப்ளூ கலர் வாட்டர் பார்த்தப்ப கூட இவ்வளவு எக்ஸைட் ஆகலடா. யூரோப் போயிடு செமையா இருக்கும். ஏறுறியா? ஆமா ஏறணும். ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து மைக் இல்லாத காரணத்தினால வந்து நம்மளால வந்து வீடியோ எடுத்துகிட்டு பேச முடியாது. ஸோ வீடியோ கவர் பண்ணிடுறேன். சன்ரூஃபில் ஏற போகிறேன், அதனால் வந்து பின்னால் சீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ட்ரைபாடில் மாட்டிடலாம். இப்போ வந்து நம்ம பாம்பன் பிரிட்ஜில் இருக்கோம். பாம்பன் பிரிட்ஜில் இருந்துக்கிட்டு ஒரு ஷார்ட் டைமில் வந்து சும்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு பாம்பனில் இருக்க ஓடிபி கேட்குறேன். ஸோ ஜாலியாக வெயிட் பண்ணிட்டோம். செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கிட்ட இருக்க தண்ணி ஃபுல்லாக இங்கிட்ட போயிட்டு இருக்கும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 9988 வேற லெவலில் இருக்கு. வேற கலர்ல இருக்குடா, சூப்பரா இருக்குடா. சரி வா நம்ம தனுஷ்கோடி நம்ம மச்சான் அப்துல் கலாமோட மெமோரியல் ஹால், அதாவது அவரோட சமாதி இடம் இதுதான். ஸோ ரிட்டர்ன் வரப்போ டைம் கிடச்சதுன்னா இங்கே வரலாம். இந்த வீட்லேயும் நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு தான் போகிறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா அதான் ராமேஸ்வரோட கோவில் டெம்பிள் தெரியுது. நம்ம இப்போ அங்கே டெம்பிள் போகல, டைம் இல்லை. நாம் வேறு இப்போ வந்து தனுஷ்கோடிக்கு போகிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து தனுஷ்கோடிக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்க ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடல் பாசிகள் அதெல்லாம் இருக்குது. ஸோ சுனாமி அழிஞ்ச இடம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ட்ரெஸ்ஸை மாற்றலாம். ஃபஸ்ட்டு இடத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது நம்ம பீச்சுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்ருக்கோம். ஸோ பின்னால் பார்த்தீங்களா ஏன்ஷியன்ட் சர்ச். ஹாய் பேபி. ஹாய்டா. எப்பயும் வரும். இது என்னென்ன பார்த்து ஓடுது. இங்கே பாரு ஏதாவது போட்டிருக்காங்க காஷன் ஏரியா. Seashore is most dangerous with strong current and sudden drop of area. அதாவது என்னன்னா கடல் நீரோட்டம் மற்றும் நீர் சுழற்சி அதிகம் உள்ள ஆபத்து நிறைந்த பகுதி. இங்கே பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. ஷாக் ஆயிட்டியா? தமிழ் வருமா? தமிழ் தமிழன் தூமையோ எனக்கு பிடிக்கிறது போல இருக்கே. புதினா தாமடா. இந்த இடம் தான் அந்த தனுஷ்கோடி இந்த மெயினான பார்ட் ஆஃப் நம்ம அழைச்சி போகிறீங்க. ஓகே, ஸோ இதுதான் சர்ச் ஓட ரிமைனிங்ஸ். இதுதான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அந்த ஊரா மச்சான்? ஆமாம், இதுதான் ஊரு. ஆ, இது ஃபுல்லாக தனுஷ்கோடி ஊர். நம்ம பார்த்த சர்ச் அந்த இருக்கு. ஆமாம். போஸ்ட் ஆஃபீஸ் இங்கே இருக்கு. ஓகே, தேடி தான் போகிறோம். ஓகே. இதுதான் தனுஷ்கோடியோட லைட் ஹவுஸ். இந்த ஊர் தான் அழிஞ்சு போன ஊர். இந்த பில்டிங் இது ஃபுல்லாக பார்த்தீங்களா? இது அந்த காலத்தில் ஃபுல்லாக இந்த வீடு வந்துருக்கு பாருங்க. இந்த வீடெலாம் ஒரு சுனாமியில் வந்து உடஞ்சி போய் இந்த பாருங்க கல்லுலாம் இங்கே பாருங்க தெரியுதா? இந்த வீட்டு மேலே கல் இருக்கு பாருங்க. எல்லாம் வீடு இருந்தது எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு சுனாமியில். இங்கே பாருங்கள், இங்கே தெரியுதா? இந்த இடம் மேடா, இது ஒரு பெரிய வீடாக இருக்கும் போல இருந்தால் அந்த மாதிரி எல்லாம் அழிஞ்சிட்டு போயிருக்கு பாருங்க. இங்கே ஒரு கோயில் இருக்குது, குட்டியாக ஒரு கோயில். சிவன் இருக்காரு. சிவா ஆ கிணறா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது இங்கே ஒரு வெள்ளை இருக்குது. இங்கே ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, ஃபுல்லாக இதாக இருக்குது பில்டிங் இதெல்லாம். ஆமாம், சுனாமி வந்தப்போ எப்படி இருந்திருக்கும், எத்தனை மக்கள் இறந்துருப்பாங்க. இதான் போஸ்ட் ஆஃபீஸா? போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 1964 முன்னாடி இருந்த போஸ்ட் ஆஃபீஸ் அழிஞ்சு போன சுனாமியால் அழிஞ்சு போன. இது வந்து கோஸ்ட், இப்போ வந்து கோஸ்ட் ஷோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஓகே, நிறைய டெட் பாடிஸ் இங்கே தான் போச்சுருக்காங்களா? புதைக்கலடா. இதில் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து thousands of அரௌண்ட் 3000 பாடிஸ். ஓகே ஓகே. ஸோ வந்து இது வந்து கம்ப்ளீட்லி ஹாண்டட் அப்படிங்கிறாங்க. ஓகே. அண்ட் வந்து 7 o'clock மேலே வந்து இங்கே அலௌட் கிடையாது. ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து போய் ஆகணும். ஸோ இதுக்குள்ளே போகக்கூடாது? அப்போ போய் பாரு என்ன ஆகுதுன்னு. என் காரில் ஏற்ற மாட்டேன். நான் வரல, புதற்குழி மாதிரி உள்ளே போயிட போகிறேன். அந்த வீடியோ மச்சான், மஞ்சுமல்ல வந்த மாதிரி நான் வந்து காப்பாற்ற மாட்டேன் சொல்லிட்டேன். கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். போடா, பாட்டில்லாம் தூக்கி போட்டுருக்காங்க. சரி வா, போதும். விட மாட்டாங்க இல்லை? கரெக்ட்.
அதையும் மீறி நம்ம வந்தால் என்ன ஆகும்? அதையும் மீறி நம்ம வந்தால் ஐ டோன்ட் நோ, எனிதிங் மைட் ஹேப்பன். என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். இந்த மண்ணில் புதற்குழி மாதிரி உள்ளேயும் போயிடலாம். எந்த அளவுக்கு வேணாலும் நடக்கலாம். எந்த அளவுக்கு வேணாலும் நடக்கலாம். புயல் கூட வரலாம். இங்கே சவுண்டு வேறு கேட்குமா? நம்ம சவுண்டு வேறு கேட்குமா? கடல் சவுண்டு. நம்ம சேஃபாக கிளம்புறது தான் நல்ல விஷயம். கொஞ்சம் இது என்னது? பயங்கரமாக தான் இருக்குது. இந்த இடமே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். சொல்லு சொல்லு. தனுஷ்கோடி ஐலாண்ட் வந்து உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக வைப் பண்ணோம் நாங்கள். ரெண்டு பக்கம் கடல், நடுவில் ரோடு. இந்த ரோடு எண்டாகாமல் கடைசியில் ஸ்ரீலங்காவில் போய் ஜாயின் ஆச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு சில பேர் பீச்லலாம் குளிச்சுட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு நான் குளித்தேன், ஃப்ரெண்டு குளிக்கல. அப்படியே சன்செட் பார்த்துட்டு 6:30க்கெலாம் கிளம்பிட்டோம். ஸோ வரவங்க சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட் என்னென்னா இங்கே சிக்னல் சுத்தமாக கிடைக்காது. ஸோ ஜிபே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பி இருந்துட்டு கையில் கேஷ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏதோ வாங்கணும், ஏதோ சாப்பிட்னா முன்னாடியே ராமேஸ்வரத்துலேயே நல்ல ஹோட்டலே சாப்பிட்டு வந்துடுங்க. அதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அந்த என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clockலாம் நீங்கள் என்ட்ரி ஆகிடணும். 6 o'clockலாம் நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும். என்னடா அங்கே யாருமே இல்லை. அங்கே தான் போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியாவோட பார்டருக்கு வந்துட்டோம். இதுக்கு தாண்டி எப்படி போனால் தனுஷ்கோடி, ஸ்ரீலங்கா. 25 கிலோமீட்டரில் 25 கிலோமீட்டர்ஸில் வந்து ஸ்ரீலங்கா. ஆக்சுவலாக இது வந்து அப்போது வந்து ஆக்சுவலி இங்கே ரோடு இருந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ரோடு இருந்திருக்கு. அப்படியே நம்ம ஸ்ரீலங்காக்கு கனெக்ட் ஆகிருக்கு. அந்த யாரடா சொன்னா? ஸ்ரீலங்கா இந்தியாவை பிரிச்சிட்டாங்க. இன்னும் நடந்தே போயிடலாம். அந்த இது கரைக்கு போயிடலாம் போல. ஆமாடா, இதாண்டா தேடிட்டு இருக்கேன் வழி. வேற லெவலில் வைப் அது. சின்ன குளியலை போட்டாச்சு. ஸோ சன்செட் ஆகிட்டுருக்கு. செம்மையாக இருக்குது பாருங்கள். வேறு லெவல், வேறு மாதிரி. எதை பிளான் பண்ணி வந்தோம்னா அதை நிறைவேறிடுச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாரா. வேற லெவல். சீரியஸா அதான். யோ எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு வரும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, எல்லாம் க்ளோஸ்டிங் டைம். எல்லாம் கிளம்பியாச்சு. க்ளோசிங் டைம் ஆல்ரெடி க்ளோஸ்ட் ஆல்ரெடி. நாங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் தனுஷ்கோடி, பாய். வாவ் வாவ், வேற லெவல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, அதனால் வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஸோ ராமேஸ்வரத்தில் நானும் யூடியூப்பில் பார்த்து தான் வந்திருக்கேன். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லைன்னு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லாக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ராமேஸ்வரம் vlog வந்து முடிஞ்சு நம்ம ஃபைனலாக மதுரைக்கு ரீச் ஆயாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம என் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்க வேண்டியதான். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் போக இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் vlogsலாம் நிறைய வரும். அடுத்தடுத்த ட்ரிப் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும்னு ஐ கெஸ். ஓகே, ஸோ சடன் பிளான் தான் என்றைக்குமே. ஸோ சடன் பிளான் தான் பண்ணுவோம் நாங்கள் எப்போவுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you, டாட்டா, bye bye. Spread positive, spread love. Bye. Acha, bye. Bye.